யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, மெயின் வந்து இதாங்க, சண்டைக்கோழி கட்டு சேவல் வந்து இதுக்கு வர்ற நோய் தாக்குதல், இதுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கலாம், இதை எப்படி வந்து பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான டேப்லெட்ஸ் கொடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கட்டு சேவலை பொறுத்த வரைக்குங்க, நம்ம வந்து சொந்த கோழி குஞ்சு நிறைய பேர் வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து எல்லாத்தாலையும் வந்து இடவசதி இல்லாதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம வெளில இருந்து தான் மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்திருப்போம். 1-2 சேவல் வச்சுருப்போம். இப்போ அது வந்து எப்படி ரெடி பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக எந்த ஒரு நோய் தொற்று வராமல் அதை எப்படி வந்து தற்காத்துக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து மூலதனம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு 30லேருந்து 45 நாளைக்கு ஒரு முறை வந்து லசோட்டா சொட்டு மருந்து விட்டுருணுங்க. அது லசோட்டா பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா தான் வரும் மெடிக்கலில். லசோட்டா சொட்டு மருந்து வந்து கண்ணில் ஒரு சொட்டு, 2 கண்ணில் ஏதோ ஒரு கண்ணில் ஒரு சொட்டும், மூக்கில் அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு நாசிலில் வந்து அதில் ஒரு சொட்டும் லசோட்டா வந்து 45 நாளைக்கு ஒரு தடவை விட்டுருங்க. 90% இதுலேயே நம்ம எந்த நோயும் வராமல் காப்பாற்றிடலாம். அது போக இப்போ நம்ம வந்து ஒரு சேவல் வெளிலேருந்து வாங்கிட்டு வர்றோன்னு வைங்களேன், அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, கொண்டு வந்த உடனே தண்ணி சாப்பாடு எல்லாமே உடனே வச்சிடக்கூடாதுங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீவார்மிங் பண்ணும். அந்த சேவல் வந்து டீவார்மிங் பண்ணும். அந்த டீவார்மிங் பண்ணுறதுக்கு ஆல்பெண்டசோல் டேப்லெட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 400 mg டேப்லெட்டு. மாத்திரை வந்து ஒரு மாத்திரை ஒரு சேவலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டி போடுறோம், கட்டுத்தர போட்ட உடனே இல்லை கேஜில் கூண்டில் போடுறோன்னா முதல் நாள் வந்து இந்த டிவார்மிங் டேப்லெட்டுங்க. இந்த டேப்லெட் போட்டுட்டு தண்ணி மட்டும் வச்சுருங்க. எப்பவுமே கட்டு சேவல் வந்து நம்ம கட்டுத்தரையில் போடும்போது, இந்த மாதிரி கேஜில் போடும்போது 24/7 தண்ணி கூடயே இருக்கணுங்க. தண்ணி மட்டும் 24/7 வச்சுருங்க. மொதல் நாள் இந்த டேப்லெட்டை போட்டுருங்க. மொதல் நாள் காலையில் போடுறீங்கன்னா அதுலேருந்து 24 மணி நேரத்துக்கு எந்த ஒரு தீனி தீவனம் எதுவுமே வைக்காதீங்க. அப்படி இருந்தாவே ஓரளவுக்கு அந்த வயிற்றில் இருக்க புழு தேவையில்லாத இது எல்லாமே டிவார்மிங்கில் அந்த பின்னாடி மோஷன் மூலிமா எல்லாமே வெளில வந்துடும். இது வந்து என்னென்னா ரொட்டீன் தான். இதுவுமே வந்து 45 நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு நாள் வந்து ரெகுலராக டிவார்ம் பண்ணிட்டீங்கன்னா வயிற்றில் வந்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றிட்டு நல்லா சாப்பிடும், நல்லா தீனி எடுக்குங்க. அதே மாதிரி இப்போ சேவல்களுக்கு வந்து மெயின் வர்றது வந்து சளி தொல்லை. கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து மழை காலம், அதனால் பார்த்தீங்கன்னா சளி தொல்லை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சளி தொல்லையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு வந்து இப்போ லேசாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, இல்லை சேவல் வந்து சோர்ந்த மாதிரி இருக்குது, இல்லை சேவல் குறுகி உட்கார்ந்துருக்கு அப்படிங்கும்போது அமாக்சிலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. இந்த டேப்லெட் வந்து அமாக்சிலின் 500, இது 500 mg டேப்லெட்டு. இந்த டேப்லெட் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த சளி தொல்லை, தேவையில்லாமல் வந்து கோழி குறுகி இருக்கிறது, இந்த குளிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாக இல்லாமல் பிரிஸ்காக ஒரே இடத்துல இப்படி குறுகின மாதிரி நிற்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த அமாக்சிலின் டேப்லெட் போடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் ஒரு கோழிக்கு தாராளமாக கொடுக்கலாம், கேப்சியூலு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாக்சிலின் வந்து கூடுமான வரைக்கும் ஒரு 2-3 நாள் அது நார்மலாக சரியாகி இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இறப்பொறுக்குது. இந்த மாதிரி எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும் சேவல். அதுக்கு வந்து நீங்கள் இந்த அமாக்சிலின் வந்து கொடுக்கலாம். லேசாக அந்த மாதிரி ஏதாவது சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, இல்லை ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது, சேவல் வந்து கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருக்குன்னா இந்த அமாக்சிலின் டேப்லெட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் இது இல்லாமல் என்னென்னா தண்ணியில் என்ன பண்ணலாம், இப்போ வந்து சேவல் கொண்டு வந்து வைக்கிறோம், இப்போ திடீர்னு மழை காலம், என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நல்லா தண்ணியை காய வச்சு வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த எலக்ட்ரால் பவுடர் கிடைக்கும். நீங்கள் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரால் பவுடர், இது ஒரு பாக்கெட் வந்து 4 ரூபா 5 ரூபா ஒரு பாக்கெட் வரும். இந்த எலக்ட்ரால் பவுடரை வந்து தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேவல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த நோய் தாக்குதலும் பெருசாக இருக்காதுங்க. மெயின் வந்து லசோட்டா 45 days ஒன்ஸ் வந்து லசோட்டா. அதே மாதிரி எவ்ரி மந்த் வந்து டிவார்ம் பண்ணிடணும். டிவார்ம் பண்ணிட்டீங்கன்னாவே சேவல் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி தலை தாம்புன்னு சாப்பிட்டதுனாவே ஓரளவுக்கு இட வசதி இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் கூண்டை ஷிஃப்ட் பண்ணி, இப்போ இன்றைக்கி ஒரு நாள் கூண்டு இங்கே வைக்கிறோன்னா அடுத்த நாள் அதை ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வைக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தலை தாம்பு சாப்பிட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தாவே சேவலுக்கு எந்த நோய் தாக்குதலும் வராது. அதுக்கு தேவையான சத்து எல்லாமே இந்த இலை செடி கொடிகள்லேயே இருக்குது, அதுலேயே பூச்சி நிறையா இருக்குது, அது நல்லா மேய்ஞ்சிக்கும். பட் நம்ம கட்டுத்தர போட்டு சண்டைக்கு வந்து ரெடி பண்ணுறோம்
அது வந்து நாளைக்கு நம்ம சண்டைக்கெல்லாம் கொண்டு போக போகிறோங்கிற பட்சத்தில் கேஜ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆடு பட்டி மாற்றுற மாதிரி தான், அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதில் இருக்க இதே போதும். டெய்லி சாயந்தரங்க தீவனம் வந்து மெயினாக நல்லா எப்போ சாப்பிடும் இல்லை கரெக்டான டைம் எப்போனா ஈவினிங் தான். ஒரு 4 to 6க்குள்ளே தீவனம் வச்சிடணும். தீவனம் வந்து வைக்கிறது 2-3 விதமாக வைப்பாங்க. இப்போ என்னென்னா தீவனம் ஒரு அளவுன்னு சொல்லி ரெகுலராக இப்போ இதெல்லாம் வந்து இந்த சேவல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கிலோ 6.5 கிலோ வருங்க. இந்த மாதிரி சேவல்களுக்கு ஓவராக வெயிட் ஆயிடுச்சுன்னா மேலே பறந்து போய் அடிக்கிறது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிரும். அதனால அளவான தீவனம் இப்போ ஒரு அளவு வச்சுக்கிட்டோன்னா ஒரு டம்ளர்னால் அந்த டம்ளரில் டெய்லி ஒரு டம்ளர் போடலாம். இல்லை சேவல் வந்து சின்னதாக தான் இருக்குது, வெயிட் ஒன்றும் பெருசாக ஏறாது, நல்லா அடிக்குது, இப்போ நல்லா பறந்து இது பண்ணுதுன்னா தீவனம் ஒரு கப்பில் நல்லா ஃபுல்லாக நிறையா தீவனம் வச்சுட்டோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் அது சாப்பிட்ரும். தேவையான அளவு சாப்பிட்டோன்னா அந்த கப்பை எடுத்துடலாம். ஏன்னா அது திரும்ப இருந்தால் எக்ஸஸாக சாப்பிட அது தேவையில்லாத நேரத்துலலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். 24 hours நம்ம அதுக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா சேவல் வந்து மந்தமாயிரும். அதனால் வந்து என்னென்னா சாயந்தரம் 4 to 6 ஒரு கப்பில் தீவனத்தை போட்டு வச்சுட்டோன்னா அது ஒரு 10 to 20 நிமிஷத்தில் அது ஃபுல்லாக வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டோன்னே அந்த தீவனத்தை எடுத்துடலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து சரி இப்போ வந்து நம்ம விட்டமின் மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நியூரோபயான் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டுங்க. இது ஒரு டேப்லெட், ஒரு அட்டையே 30 ரூபா தான். ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டேப்லெட் கொடுக்கலாம். இது வந்து பி காம்ப்ளெக்ஸு மற்ற விட்டமின்ஸு B12 பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்கனால இதில் டெய்லி ஒரு டேப்லெட் கொடுத்தோன்னா இன்னும் சேவல் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நாட்டு வைத்தியம் கிடையாது. இது வந்து முழுக்க மெடிக்கலில் வாங்கி நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரை சப்ளிமெண்ட்ஸ் தான். இந்த டேப்லெட்ஸ் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு மெடிக்கல்லே ஃபுல்லாக இயற்கையாகவே இதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வைத்தியம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனக்கடல் அதிகம். அது கொஞ்சம் நம்ம மெனக்கட்டு இப்போ வெத்தலை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி கலவையாக கொடுக்கலாம். ஒரு சேவல் 2 சேவல் இருக்கவங்க பண்ணலாம். இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு பண்ணை ஃபுல்லாக வச்சுருக்கோம். கட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா 100-200 உருப்படி இருக்கும்போது நம்ம அது ஒவ்வொரு சேவலுக்கும் அதே மாதிரி பார்க்க முடியாங்கிறனால அதுக்கு வந்து ஒரு மாற்று வந்து டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு வைத்தியத்தில் பண்ணலான்னாலும் அதுவும் பண்ணலாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எலாபரேட்டாக அது என்னென்ன இதெல்லாம் அரைச்சி போடணும், எப்படியெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இல்லைங்க சளி வந்து ரொம்ப சளி தொல்லை வந்துருச்சு, அது சளி கண்ட்ரோலே பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணலான்னா அமாக்சிலின் பவுட்ருன்னு சொல்லி ஒன்று கிடைக்குங்க. இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிராமே வந்து 550 ரூபா வருது. இது ஒரு பவுட்ரு ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 கிராமுங்க. சும்மா ஒரு இது 50 கிராம்ஸ் டப்பா. இது 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 கிராம் வீதம் நம்ம இந்த பவுட்ரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேவலுக்கு வச்சுட்டாவே ஓரளவுக்கு இந்த சோம்பல் இந்த கொஞ்சம் இதாக இருக்கிறது எல்லாமே நல்லாவே ரொம்ப எஃபெக்டிவ். இது குஞ்சுகள்லேருந்து கோழிங்க வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே இது கொடுக்கலாம். சைஸ் எல்லாம் கிடையாது. நம்ம எல்லா கோழி குஞ்சுகள் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எந்த பவுல்ட்ரி கோழி பிராய்லர் நாட்டுக்கோழி எதாக இருந்தாலுமே இது கொடுக்கலாம். அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயங்க. இது ஒரு 3 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். எஃபெக்ட் என்னன்னா 3 நாள்லேயே 100% கண்ட்ரோல் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. இது ஒரு 5 கிராம் கலந்து நம்ம வச்சோம்னாவே போதும். ஃபைனலாக இந்த டேப்லெட்ஸுங்க மெரிக்வின் வந்து ஓரளவுக்கு பெரிய கோழியாக இருந்து ரொம்ப சளி பிடிச்சிருச்சு கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும்போது 150 mg டேப்லெட்ஸ் இருக்குது. அதுலேயே 50 mg டேப்லெட்ஸும் இருக்குது. கோழிங்கள் கொஞ்சம் சின்னதாக 1 கிலோக்கும் கம்மியான எடை இருக்கிற கோழிங்களாக இருந்தால் அந்த 50 mg டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி 5 கிலோ 6 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 150 mg டேப்லெட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் மட்டும் கொடுக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா சுடுதண்ணி கொடுக்கணுங்க. இந்த சளி பிடிக்கிற டைமில் நார்மலாகவே கோழி வந்து பாடி ஹீட்டு. இதில் வந்து நம்ம என்னென்னா சுடுதண்ணி கொடுக்கும்போது பாடி வந்து அந்த ஃபுட்டை அந்த கொடுக்குற மெடிசன்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பாடி ஓவர் ஹீட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த கோழையாக சளி வந்து கெட்டியாக உடம்புல பிடிச்சிட்டு இருக்க சளி வந்து பாடி ஓவர் ஹீட் ஆகும்போது மெல்ட் ஆகி மோஷன் வழியாக வெளில வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும். அதுக்கு தான் மெயினாக சுடுதண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது. நிறையா பேர் வந்து என்ன கோழிக்கெல்லாம் சுடுதண்ணியானுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் அது வந்து அனுபவபூர்வமாக ஒரு சில விஷயங்களை பார்த்து நான் சொல்கிறனால எனக்கு நல்லா தெரியும். சுடுதண்ணியில் நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அது எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சீக்கிரம் ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கட்டு சேவலில் இந்த டிவார்மிங்
பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. லசோட்டா ஒன்று, இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எந்த நோய் தாக்குதலுமே இருக்காது. வெள்ளை கழிச்சலோ, ரத்த கழிச்சலோ, இல்லை சளி தொல்லையோ எதுவுமே இல்லாமல் சேவலை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அதை மீறி நான் இவ்வளவும் பண்ணியும் எனக்கு சேவலுக்கு வந்து சளி தொல்லை வருது, சுருண்டு சுருண்டு செத்து விழுகுது, எனக்கு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்கும். இது எதுவுமே இந்த மெடிக்கலில் கிடைக்கும், இந்த மெடிக்கலில் கிடைக்காதுங்கிறது இல்லை. இது எல்லா மெடிக்கல்ஸ்லையுமே கிடைக்கும். ஓரளவுக்கு அதுக்கு வர்ற நோய் தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடுங்க. இப்போ நம்மள்கிட்ட சேவல் வந்து இப்போ இதோட குஞ்சுங்க நிறையா இருக்குது. சேவலும் வந்து நம்ம நிறையா சேல் பண்ணுறோம். இப்போ சேவல் வேணும்னு விருப்பப்படுறவங்க உங்களோட ஃபோன் நம்பர்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ இந்த சேவல் பார்த்தீங்கன்னா 2-3 கோச்சை எடுத்ததுங்க. இது கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதோட குஞ்சுகள் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் என்னென்னா எங்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, ஃபைட் வீடியோ சண்டை விட்டு பார்க்குறது வந்து கிடையாது. ஏங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு சேவல் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறினாவே அதோட குணாதிசயங்களும் மாறும். இப்போ இங்கே என்கிட்ட இருந்து சண்டை போடாமல் அடிக்காமல் இருக்க சேவல் கூட இடம் மாற்றும் போது, இப்போ நான் இங்கே இருக்குது, இப்போ தோட்டத்தில் வச்சுருக்கோம், இதை நாங்கள் வீட்டில் கொண்டு போயோ இல்லை இடத்த மாற்றி கட்டி போடும்போதோ அது ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேவலுமே அடிக்கிறது வந்து அதை கையில் ஹேண்டில் பண்ணுறவங்க கையில் தான், ஜாக்கி கையில் தான் இருக்குது. நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பேசினா அது பார்ட் 1 போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வந்து ஆங்கில மருத்துவம் நம்ம வந்து பார்த்துருக்கோம், எப்படி நோய் தாக்குதல் வரும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் என்னங்கிறது. அடுத்து வந்து நான் உங்களுக்கு நாட்டு மருத்துவத்துக்கு நான் தனியாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்னென்ன ரெசிபீஸ்லாம் எப்படி அதுக்கு கொடுக்கணும், அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த இதுக்கு எப்படி எப்படி கேட்குங்கிறத நான் எலாபரேட்டாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.